கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். ஆமா, 2025 ஆண்டை நன்றாக நம்மை காண செய்த தேவன் இந்த 2026 ஆண்டுக்குள்ளேயும் நம்மளை நடத்தி சென்றிருக்காரு. நீங்கள் இன்னைக்கு அநேக கேள்வியோடு இருக்கலாம். இந்த புதிய ஆண்டு எனக்கு எப்படி இருக்க போகுது, எனக்கு யார் உதவி செய்ய போறா, நான் எப்படி மேலே வர போறேன்ட்டு. ஆனால் ஏசை 52:12 இருக்கு, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பாருன்னு. அதனால சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார், உங்கள் காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்வார். என்ன பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் நடுவிலிருந்து உங்களை விடுவிப்பார். அதனால பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார், எல்லா காரியங்களும் செய்வார். எப்படி மோசேக்கு சொன்னாங்க, கர்த்தர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் இளைப்பாறுதல் தருவேன்ட்டு, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் காரியங்களை சமாதானத்தை கட்டளையிடுவார். உங்கள் எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும்.